ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறக்கடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா சொன்ன மாதிரி இப்போ வந்து விஜயாவுக்கும் டவுட் வந்துருச்சு அந்த தீபன் ரதி மேலே. ரெண்டு பேரையும் தனித்தனியாக நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. தீபன் உடனே உஷாராக கேட்குறாரு, என்னாச்சு மாஸ்டர், என்னத்துக்கு எங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக நிற்க வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறீங்க? உங்களுக்கு டவுட் வந்துருச்சா எங்கள் மேலே அப்படின்னு. நீ ஏன்பா அப்படி நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் மேலெலாம் நான் ஏன் டவுட் பட போகிறேன்? ரெண்டு பேருமே நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க ஆடுவாங்கல்ல, அதனால் நீங்கள் தனித்தனி டீமில் நின்னீங்கனாக்கா நல்லா இருக்குமே தான் பிரித்து டான்ஸ் ஆட வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படியே அவங்கள்ட்ட சொல்லி சமாளிச்சிட்றாங்க. ஆனால் பார்வதிகிட்ட சொல்கிறாங்க, இல்லை ஏதோ எனக்கு தோணுது, ஏதோ தப்பாக எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் தனியாக நிற்க வச்சு டான்ஸ் ஆட வச்சுருக்கேன். ஆனால் மீனா சொன்ன மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்வதி கரெக்டாக சொல்கிறாங்க, மீனா இந்த காலத்து பொண்ணு, நம்ம அந்த காலத்து ஆளுங்க. இப்போ உள்ள பசங்களை பற்றி இப்போ உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவள் கரெக்டாக மீனா சொல்கிறான்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்ன மாதிரி தான் மீனா சொல்லியிருக்கா. அதனால் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இவங்கள்ட்ட. ஏன்னா நாளைக்கு ஏதாவது இவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கனாக்கா அவங்க பேரண்ட்ஸ் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி என்ன சொல்கிறாங்க, இது என் வீட்டில் எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த வீடு மட்டும்தான் எனக்கு, என் பையனும் என் கூட இல்லை, உனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்னால் இங்கே தலை காட்ட முடியாது, இருக்க முடியாது, அதையும் பார்த்துக்கோ. எனக்கு பயமாக இருக்குது. மீனா சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பேசாமல் இவங்களை கிளாஸை விட்டு நிறுத்திடு அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா இருக்காங்க பாருங்கள், இப்போ போய் நான் நிறுத்தினேனாக்கா மீனா சொன்னதுனால தான் நிறுத்தியிருக்கேன், அப்போ அவளுக்கு இன்னும் கொஞ்சம் துமுறி ஏறி போயிடும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க, அவங்கள பார்த்தா அப்படிலாம் இல்லை. நீனும் மீனா மாதிரி பேசாத, அமைதியாக இரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து அந்த பீம்பாய் இருக்கார்ல, அவரே நாங்கள் அம்மா உயரமாக இருக்கார், எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தெரில. மனோஜ் அவருக்கு கீழே இத்துக்கோன்னு நிற்கிறாரு. ரோஹிணியும் அந்த பீம்பாய் மனோஜ் 3 பேரும் சேர்ந்து அந்த போரூர் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே தானே அந்த பிஏ வந்து வர சொல்லியிருக்காரு, இவரை மிரட்டி லெட்ரு கொடுக்குறவர் யாருங்கிறத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனாக்கா அந்த பிஏ சாமியார் மாதிரி வேஷம் போட்டு நிற்கிறாரு. வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அன்னதானம் போட போகிறேன்ட்டு. மனோஜும் போய் அன்னதானம் போடுறதுக்கு பணமும் கொடுக்குறாரு. உண்டியலில் பணம் போட்டுட்டு நிற்கிறாரு. யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்க, யார்? ரோகிணி கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த சாமியார் யார், பிஏ தான் போட்டு வந்திருக்கான் வேஷம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இவன் மனோஜ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உங்கள் பேர் மனோஜ்குமார் தானே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஷோரூம் தானே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிக்கிட்டு இருந்தோடனே மனோஜுக்கு உடனே என்னை பற்றி எல்லாம் தெரியுது உங்களுக்கு, என்னென்னு நான் ஒரு விஷயமா இங்கே வந்தேன் அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன அது அப்படின்னா, என்னை ரொம்ப நாளாக ஒருத்தன் மிரட்டி லெட்ரு கொடுத்துக்கிட்டு இருந்தான், அவன் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னோடனே இவன் உடனே சொல்கிறாரு, பிஏ அந்த சாமியார் வேஷம் போட்டு நிற்கிறாருல, அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து வந்தார், ஒரு லெட்டரை கொண்டாந்து என் கையில் கொடுத்துட்டு மனோஜின்னு ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னோன்னா, அப்படியா கொடுங்க அந்த லெட்டரை அப்படின்னோன்னா லெட்டரை கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அதில் என்ன எழுதியிருக்குனாக்கா, இதை மாதிரி வந்து உனக்கு லெட்டர் கொடுத்தது வந்துட்டு அவன் பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த படம், அந்த உனக்கு க்ளூ கொடுக்குறேன், அவன் தான் அந்த லெட்டரை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்குது. உடனே வந்துட்டு அந்த பீம்பாய்கிட்ட கேட்குறாரு, ரஜினி சூப்பர் ஸ்டார் நடித்த படம்லாம் சொல்லு அப்படின்னோடனே அவர் வரிசையாக எல்லா படத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலைன்னு சொன்னோன்னே சே எங்கள் அப்பா அது மாதிரிலாம் பண்ண மாட்டார். அடுத்து முத்துன்னு சொன்னோன்னா, முத்துவா, ஓ இந்த முத்து பையன் தான் இதெல்லாம் பண்ணுவான், அவன் தான் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான், ஒருவேளை அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சாமியாரே, நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அந்த ஃபோட்டோவில் உள்ளவன் தான் அந்த லெட்டரை கொடுத்தானான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, சரி காட்டு அப்படின்னோடனே அந்த முத்துவோட ஃபோட்டோவை எடுத்து மனோஜ் காட்டுறாரு சாமியார்கிட்ட. ஏற்கனவே முத்து 2-3 வாட்டி அவர் அடிச்சிருக்காருல்ல, அந்த கடுப்பு வேறு அவருக்கு. சரி வசமாக மாட்டி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவர் தான் கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டான். நான் அந்த பிஏ சொல்லிட்டார். சொன்ன உடனே மனோஜ் உடனே எனக்கு தெரியும், உடனே நீயா இவரை எப்படி உனக்கு தெரியும்னு அவர் கேட்குறாரு. என் தம்பி தான் இவன் அப்படின்னு. ஓஹோ அப்படி போதா கதை அப்படின்ட்டு அவர் வந்து இவன் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனான் அந்த லெட்டரை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எஸ்கேப்பு. இப்போ ரோஹிணிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்காது, வேறு யாராவது இருக்கும், அவர் மாற்றி சொல்கிறாரு சாமியாருன்னு. ஏன்னா முத்துக்கிட்ட போனால் பிரச்சனை என்ன ஆகும் சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் கேட்கல, அதெல்லாம் கிடையாது, முத்துக்கு அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான். நேராக வீட்டுக்கு போயிட்டு அவனை என்ன பண்ணுறான் பாருன்னு நேராக பீம்பாயும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. பீம்பாயிட்ட வீட்டில் கேட்டுக்கிட்டே சொல்கிறாரு, நான் ஒரு பையனை வந்து கண்ணை காட்டுவேன், பொத்துன்னு அடி, கொஞ்சம் கூட இது பார்க்காத, உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே போனாக்கா முத்து இல்லை, பாக்கி எல்லோரும் இருக்காங்க. இவர் போனவொடனே சொல்கிறாரு, இந்த லெட்டர் கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிகிட்டு இருந்தோன்னே இது இவ்வளோ நாளாக இது யார் கொடுத்தாங்கன்னு நான் 1 மாதமாக தூங்காமையே முழிச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரே பயம்,
இந்த மாதிரி யார் கொடுத்துருப்பாங்க அந்த லெட்டர்னு, இன்றைக்கி தான் வந்து கண்டுபிடிச்சேன், அது முத்து தான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு. உடனே மீனா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க விஜயா. உன் புருஷனும் நீயும் சேர்ந்து, நீயும் கூட்டு களவாணி தான், உன் புருஷனும் நீயும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, அந்த வீட்டில் என்னமோ இருக்கக்கூடாது, எனக்கே மாரடை போகிறோம், நானே செத்து போயிடுவேன்னு சொல்லி அந்த லெட்டர்லலாம் எழுதியிருக்கான் அவன் புருஷன். இங்கே இந்த வீட்டில் என்னத்துக்கு இருக்கீங்க, மரியாதையாக கிளம்புங்கன்னொன்னே அண்ணாமலை சொல்கிறாரு, விசாரிக்கலாம், அதுக்குள்ளே கிளம்புங்கிற. முத்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு இவங்களும் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க, அவர் ஏன் அது மாதிரிலாம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஆனால் மனோஜும் ரோகிணியும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் கிடையாது. 3 பேர், விஜயா, மனோஜ், ரோகிணி 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து தான் இந்த லெட்டரை இவ்வளோ நாளாக கொடுத்தது முத்து தான் அப்படின்ட்டு. ஆனால் ரோகிணிகிட்ட வந்து மீனா கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டுக்காரர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னோடனே உடனே வந்துட்டு முத்துன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அப்படிங்கிறதுக்கிட்டையும் அதெல்லாம் கிடையாது, அந்த கோயிலில் இருந்த சாமியார் கன்ஃபார்மாக ஃபோட்டோ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு, உன் புருஷன் தான் இந்த மாதிரி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மீனாவுக்கு ஒன்றும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க. முத்து பேரை போய் சொல்லிவிட்டாரே. இப்போ முத்து சும்மா சாமானியமாக விடுவாரா? இப்போ வந்தோன்னா முத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது என்ன கதையாக போகுதுன்னு. ஆனால் ரோகிணி இருக்காங்களே, எப்படி தான் மனுஷி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருப்பாளோ தர. ஐயோயோயோ, இம்மா பிரச்சனையை தலையில் கட்டிக்கிட்டு மேலும் 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 போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு போரூருக்கு இவங்க அவரை பார்க்க போகிறப்பே இவங்க ஆஃப் பண்ணியிருக்கலாம் ஃபோன் பண்ணி. பிஏ கிட்ட பிஏ நம்பர் தான் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஆள் மிரட்டுறவர் நம்பரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் பணத்துக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடு அப்படி சொல்லி ஏதாவது இவங்க சொல்லி ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல. வந்தாக்கா என் புருஷனும் நானும் அங்கே வருவோம், நீ எதுவும் சொல்லாத, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லலை. இங்கே வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. முழிச்சிக்கிட்டு இப்போ முத்துவையும் போட்டு கொடுத்துட்டாரு அவருக்கு முத்து மேலே கடுப்பு. முத்து ஃபோட்டோவை கன்ஃபார்ம் பண்ணி முத்து தான் சொல்லிட்டாரு. இப்போ முத்துக்கிட்ட அந்த பிரச்சனை போனால் என்ன ஆகும்? கடைசியாக மாட்ட போகிறது யாராகும்? ரோகிணி தான் மாட்ட போகிறது. இப்போ இதோட இருக்குது. முத்து வந்து என்ன குதிக்க போகிறாரோ தெரில. வீட்டில் கொலு வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது. இந்த நேரம் பார்த்து என்னான்னு கேட்டிங்கன்னா, முத்துவையும் மீனாவையும் விஜயா வெளியில் போங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்கங்கிறாங்க அவங்க. விஜயாவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சாக்கை வச்சு முத்துவையும் மீனாவையும் திட்டணும். எப்படியாவது ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடச்சிதுன்னா அதை வச்சு மீனாவையும் முத்துவையும் திட்டணும். அதுதான் அவங்களுடைய ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் மனோஜ் சும்மாவே குதிப்பார் முத்து மேலே, எப்படி கதை கட்டலான்னு. இப்போ வேற ஒரு சாமியார் இப்படி சொன்னோன்னே சும்மா இருப்பாரா? இப்போ வந்துட்டு என்ன ஆகுங்கிறது தெரில. சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.